அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி தங்களுடைய யுத்த ஆயுதங்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அந்நாட்டு உச்ச நீதிமன்றமே ஒரு பேரிடி அறிவித்திருக்கின்றது. ட்ரம்ப் அமெரிக்காவிலேயே தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் என்ற முக்கியமான ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்கின்றது. கியூபா நெருக்கடியை தீர்ப்பதற்காக அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை மீறி புறப்பட்டு சென்றது ரஷ்யாவினுடைய கப்பல்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ரம்லான் புனித மாதத்திலே நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்த காணொளிகளை ஆரம்பத்தில் பதிவிட்டவாறே நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் காணொளிகளுக்கு செல்கின்றோம். அந்த வகையில் நேற்று ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவுகளை பார்த்தேன். காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஒரு சீக்கிய ஒருவர் இப்தாருக்கு செல்லக்கூடிய மக்களுக்காக தண்ணீர் பாட்டில்களை ஓடி ஓடி விநியோகிக்கக்கூடிய காட்சி. இதுதான் உண்மையான சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், மனிதநேயம் என்பதை காட்டுவதைப் போல சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒருவர் இப்தாருக்காக அங்கு தெருக்களில் செல்லக்கூடிய மக்களுக்கு ஓடி ஓடி தண்ணீர் பாட்டில்களை வழங்கி கொண்டிருந்தார். நிச்சயமாக இது போன்ற மத நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் சார்ந்த மக்களால் தான் இந்த உலகம் அழகு வருகின்றது என்ற கருத்தோடு அல்-அக்ஸா பள்ளிவாசலில் நேற்றைய தினம் 20,000க்கு மேற்பட்ட மக்கள் தொழுகை நடத்துவதற்காக ஒன்று திரண்டிருந்தார்கள். இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள், அட்டூழியங்கள், அச்சுறுத்தல்கள், தடைகளை கடந்து மக்கள் பெருந்திரளாக ஒன்று கூடினார்கள் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம். ஆனால் இன்றைய நாளில் மேற்கு கரையிலிருந்து செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் ஏறக்குறைய நேற்று நடைபெற்ற தொழுகையில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அதாவது ஜெருசலேம் அல்-அக்ஸா பள்ளிவாசலில் நேற்றைய தினம் நடைபெற்ற தொழுகையில் மட்டும் 1,00,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுடன் மோதல், வெனிசுலா அதிபரை சட்டவிரோதமாக கடத்தி சென்றமை, உலக நாடுகளுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல், வரி தொடர்பான விதிப்புகள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதலே உலக மக்களின் வெறுப்பை சம்பாதித்த ஒருவராக மாறியிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெறுக்கும் அளவுக்கு உலகில் ஒரு வெறுக்கத்தக்க மனிதராக அவர் மாறியிருக்கின்றார். இந்த நிலையில் உலக நாடுகள் இதுவரை ட்ரம்பினுடைய முடிவுகளை, அவருடைய செயற்பாடுகளை விமர்சித்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றமே ட்ரம்பினுடைய முகத்தில் கரியை பூசி இருக்கின்றது, அல்லது ட்ரம்பினுடைய தீர்மானத்தை தூக்கி குப்பையில் வீசி இருக்கின்றது என்ற ஒரு அதிரடியான செய்தி வழியாக இருக்கின்றது. அதாவது ட்ரம்ப் பதவியேற்ற காலம் முதலே எல்லா நாடுகளுக்கும் ஒரு வரி மிரட்டல், சிலர் வரி குதிரை என்று கூட காமெடியாக பேசியிருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் வரி, அவருடைய தொலைபேசி எடுக்காவிட்டால் வரி, அவருக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் வரி, அமெரிக்க அதிபரை முன்னிலைப்படுத்தாவிட்டால் வரி, அமெரிக்க அதிபருடன் பேசாவிட்டால் வரி, இருந்தால் வரி, நின்றால் வரி, எழுந்தால் வரி என்று வரிக்கு மேல் வரி விதித்து நாடுகளையும் உலக பொருளாதாரத்தையும் உலக வர்த்தகத்தையும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைக்குள்ளாக்கி இருந்தார் ட்ரம்ப். இது தொடர்பில் பல காணொளிகளில் பேசியிருந்தோம். எதற்கெடுத்தாலும் வரி விதிப்பது என்பது அந்த வரி என்ற சொல்லுக்கே ஒரு மரியாதையை ட்ரம்ப் வந்த பின்னர் இழந்திருந்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவினுடைய உறவுகள் அத்தனை நாடுகளுடனும் மிக மோசமான நிலையை எடுத்திருந்தன. சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், நட்பு நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட மிகப்பெரிய அளவில் முரண்பட்டிருந்தார்கள். எனவே வரி என்பதை தங்களுடைய நாட்டினுடைய ஆக்கிரமிப்புக்கான ஒரு கருவியாக அல்லது அச்சுறுத்தக்கூடிய ஒரு கருவியாக ட்ரம்ப் பயன்படுத்தி வந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தலைப்பட்சமாக உலகளாவிய ரீதியில் வரிகளை, கட்டணங்களை விதிப்பதன் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தையும் சட்டத்தையும் மீறியதாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் 6-3 என்ற கணக்கில் தீர்ப்பளித்துள்ளது. அதாவது 6 நீதிபதிகள் ட்ரம்பினுடைய வரி விதிப்பை புறக்கணித்து தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பெரும்பான்மை கருத்து எழுதினார்.
இவர் விதிக்கக்கூடிய வரிகள் கட்டணங்கள் அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை மீறுவதாக தெரிவித்திருந்தார். எனவே இந்த வரி காரணமாக சேகரிக்கப்பட்ட $130 பில்லியன் என்ன என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தவில்லை. இருந்த போதிலும் இந்த ட்ரம்பினுடைய 2வது ஆட்சி காலத்தில் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் ட்ரம்பினுடைய வரி கொள்கைகளை தூக்கி வீசியிருப்பதன் ஊடாக ட்ரம்பின் ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ட்ரம்பினுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தவறானவை என்பதை உச்ச நீதிமன்றமே உறுதிப்படுத்தி இருப்பதாக அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு புகழாரம் சூட்டி இருக்கின்றார்கள். அதாவது வேற்று நாடுகள், ஏனைய நாடுகள், அமெரிக்காவின் எதிரி நாடுகள், அமெரிக்காவை விமர்சனம் செய்யக்கூடிய நாடுகள் கூறவில்லை. அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் கூறுகின்றது இவர் தன்னிச்சையாக செயற்படுகின்றார், அமெரிக்க சட்டத்திட்டங்களை மீறி செயற்படுகின்றார், அமெரிக்க கூட்டாட்சி தத்துவத்தை மீறி செயற்படுகின்றார், இப்படியான வேலைகளை செய்யக்கூடாது, இது தவறு என ஒரே நாளில் ட்ரம்பினுடைய முகத்தில் கரியை பூசி அவருடைய தீர்மானங்களை தூக்கி வீசி இருக்கின்றார்கள். இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமெரிக்க அரசியலிலும் உலக அரசியலிலும் பார்க்கப்படுகின்றது. அடுத்து லெபனானில் இஸ்ரேல் ஒரு மிக மோசமான வான்வெளி தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் குறைந்தபட்சம் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்தம் அமெரிக்காவினுடைய நடுநிலையில் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் யுத்த நிறுத்த காலப்பகுதியிலேயே லெபனானில் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்த அவர்கள் விரும்புகின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி மக்களை படுகொலை செய்கின்றார்கள். இதுதான் யுத்த நிறுத்தமா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கின்றது. ஆனால் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியில் இதில் மறுதரப்பில் ஏற்றுக்கொண்ட ஹிஸ்புல்லா இயக்கம் மிக கச்சிதமாக அமைதியாக இந்த யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா போராளிகளை நிலைகளை இலக்கு வைத்தே தாங்கள் தாக்குதல் நடத்தி இருந்தோம், கொல்லப்பட்டவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இயக்கத்தின் முக்கியஸ்தர்கள் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டாலும் 3 ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் மட்டுமே கொல்லப்பட்டார்கள். ஏனைய 7 பேரும் அப்பாவில் லெபனான் சிவிலியன்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே 10 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 30 பேரை காயப்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதல். அமெரிக்காவின் மிகப்பெரிய கப்பலான USS ஜெரால்ட் ஆர் போர்ட்டு தற்பொழுது ஜிப்ரால்டர் ஜலச்சந்தியை கடந்து கர்முஸ் ஜலச்சந்தி நோக்கிய பாதையில் வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் உச்சமடைந்த சூழ்நிலையில் ஜிப்ரால்டர் ஜலசந்திக்கு அருகாமையில் இருப்பதாக அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல் USS ஜெரால்ட் ஆர் போர்ட் அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல்களிலேயே மிகப்பெரியது தான் இருப்பதாக கூறப்பட்டது. அது தற்போது கர்முஸ் ஜலச்சந்திக்கு அருகாமையில் வந்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் ஜோர்டான் தளத்தில் அமெரிக்காவின் 60க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் 5 நாட்களில் மட்டும் இந்த ஜோர்டான் விமானப்படை தளத்திற்கு 68 இராணுவ சரக்கு விமானங்களும் விமான கண்காணிப்பு விமானங்களும் வந்து சென்றிருப்பதை காட்டுவதாகவும் ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் புதிய ஏவுகணை பாதுகாப்புகளும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போல அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஒருவேளை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கும்போது முதலாவது தாக்குதல் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது தான் இருக்கும் என்று ஒரு காணொளி பதிவையும் ஈரான் கடற்படை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த போரிலே மிக அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஜோர்டான் காணப்படுகின்றது. சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் அமெரிக்காவின் தளங்கள் இருந்தாலும் தங்களுடைய நாடுகளின் தளங்களையோ நிலப்பரப்பையோ வான்பரப்புகளையோ ஈரானிய தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என சவுதி அரேபியா, கத்தார் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு கூறிவிட்டார்கள். எனவே அமெரிக்காவின் உடைய எடுபடிகளான ஜோர்டானும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு எதிரான இந்த போரிலே அமெரிக்காவுக்கு உதவி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதை உணர்ந்து கொண்ட ஈரானும் முதல் தாக்குதல் ஜோர்டானை நோக்கி இருக்கும் என்ற விடயத்தையும் தெளிவாக காணொலி மூலம் தெரிவித்து விட்டார்கள். அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்கள் 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் முற்றுகையிட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானும் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய போர்ப்படை பயிற்சிகள் தயார் நிலைகளை தற்போது அதிகரித்திருக்கின்றார்கள். டெல் அவிவ், டியாகோ கார்சியா, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பிற அமெரிக்க தளங்களை குண்டு வீசக்கூடிய ஈரானிய ஆயுதங்கள்
ஈரானிய ஆயுதங்களுக்கு மேலதிகமாக மேம்படுத்தப்பட்ட ரஷ்ய சீன தயாரிப்பு அதிநவீனமான ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களுடன் 8 லட்சம் ஈரான் வீரர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதாக IRGC இன்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். அதிகளவான ஈரான் இராணுவத்தினான குட்ஸ் படையினரும் ஈரானின் சிறப்பு இராணுவமாக இருக்கக்கூடிய ஈரானிய புரட்சிகர இராணுவம் இணைந்து 8 லட்சம் வீரர்கள் மிகப்பெரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஈராக், குவைத், பாரசீக வளைகுடா மற்றும் காஸ்பியன் கடல், ஈராக் எல்லை போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், ட்ரேடார்கள், துருப்புக்கள், மிகப்பெரிய அளவிலான இதுவரை பயன்படுத்தப்படாத வெடிமருந்துகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருபுறம் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்கள், போர் விமானங்கள், மறுபுறம் ஈரானுடைய மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஈரான் 8 லட்சம் படைகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி தவறிழைத்தால் இந்த போர் ஈரானை மட்டுமல்ல, அமெரிக்காவை மட்டுமல்ல, மத்திய கிழக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகையும் மிகப்பெரிய சரிவுக்குள்ளாக்கும் என்பதுதான் போரியல் வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் உலகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் ஈரான் மீது ஒரு வேளை தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டால் அது ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கும் என்ற விடயம்தான் தற்போது தெளிவாக பல இடங்களுக்கும் ஒரு ராயதந்திரிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஏது எப்படியாக இருந்தாலும் அடுத்து வரும் வாரங்களில் ஒரு போருக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பலரும் தெரிவிக்கின்றார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து கியூபாவை, வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக கியூபாவை பொருளாதார தடைகள், அவர்களுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் சப்ளையை நிறுத்துவது, அதிகளவான டாலர் தட்டுப்பாடை ஏற்படுத்தி கியூபாவை தங்களிடம் அடிபணிய வைப்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் மிக மோசமான நெருக்கடிகளை கியூபா நாட்டின் மீது திணித்து வருகின்றார்கள். இதன் காரணமாக வெனிசுலாவிலிருந்து செல்லக்கூடிய எரிபொருள் செல்லவில்லை, எரிவாயு செல்லவில்லை, உணவுப் பொருட்கள் செல்லவில்லை. இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைக்கு கியூபா மாறி இருக்கின்றார்கள். அங்கு எரிவாயு இல்லை, எரிபொருள் இல்லை, விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது, பொது போக்குவரத்துக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, ரயில் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அவற்றுக்கு மேலதிகமாக அடிப்படை மின்சார கட்டமைப்புகள், மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் இல்லாத காரணத்தினால் லட்சக்கணக்கான கியூபா குடிமக்கள் மின்சாரமின்றி அங்கே தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ரஷ்யா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தடைகள், நெருக்கடிகள் செயற்கையானவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை. எனவே 2 லட்சம் பீப்பாய்கள் எரிவாயு எண்ணெயை வழங்கும் கூடிய வகையில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் டேங்கர்கள் கியூபாவை நோக்கி புறப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். கியூபா மீதான அழுத்தங்களை உடைத்து அமெரிக்க நடவடிக்கைகளை கண்டித்து கியூபா அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புடினினுடைய நேரடி உத்தரவின் கீழ் இந்த 2 லட்சம் பீப்பாய்கள் எரிவாயு எண்ணெய் செல்கின்றது. இந்த கப்பல்கள் சென்றால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மின் உற்பத்தி, நிறுத்தி வைக்கப்பட்ட போக்குவரத்து, எரிவாயு சப்ளை அத்தனையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படுவதனூடாக கியூபா இயல்பான ஒரு சூழ்நிலை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தங்களுக்கு அடிபணியாத, கட்டுப்படாத நாடுகளை பொருளாதார தடைகளை விதித்து அவர்களுடைய வளங்களை சுரண்டி செயற்கையாக அந்த நாடுகளில் போராட்டங்களை ஏற்படுத்தி அந்த நாடுகளை ஏனைய நாடுகளின் தொடர்புகளை துண்டித்து அந்த நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வருகின்றார்கள். ஆனால் தற்போது கியூபாவை பாதுகாப்பதற்காக ரஷ்யா துணிந்து தங்களுடைய எண்ணெய் டேங்கர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு முற்போக்கான விடயம். இந்த கப்பல்கள் கியூபாவை சென்றடைந்தால் கியூபாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் முடிவுக்கு வரலாம் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக அல்பேனியாவில் பிரதமர் எடி ராமா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் மிக பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அல்பேனியாவில் இருக்கக்கூடிய டிரானாவில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வன்முறைகளாக மாறியிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபடும் சூழ்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் பல்வேறுபட்ட தடியடியை பயன்படுத்தியமையால் கோபமடைந்த போராட்டக்காரர்கள் பெட்ரோல் குண்டுகள் மற்றும் பட்டாசுகளை அரசாங்க கட்டிடங்களை நோக்கி வீசியிருக்கின்றார்கள். பல அரசாங்க கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. போலீசாருடைய பல வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அரசு, அல்பேனியா அரசு மிகப்பெரிய அளவில் ஊழல்
மோசடி குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை பணி நீக்கம் செய்வதற்கு அல்பேனியா பிரதமர் எடி ராமா அவர்கள் மறுத்துவிட்டதாக தெரிவித்து இந்த போராட்டம் வெடித்திருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமான ஒரு ஆதரவை இந்த போராட்டத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அல்பேனியா முழுவதும் மிக பெரும் பதற்றமான சூழ்நிலை நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்த போராட்டங்கள் மேலும் நீடித்தால் இது அல்பேனிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்பது செய்திகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.